Dear 11th standard business math students, I am Metro Karnagaran. In first sum 5th subdivision, you have to evaluate this. இங்கே A கொடுத்தீங்கன்னா இது எதுவும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் 0 ஆகிடும். இங்கே A கொடுத்தீங்கன்னா இது எதுவும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் 0 ஆகிடும். அப்போ 0/0 மேக்ஸில் தெரியாது நமக்கு, அதனால் இது டேரெக்டாக எவாலுவேட் பண்ண முடியாது. நமக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்காங்க, ரெடிமேட் ரிசல்ட் இது. லிமிட் x turns to a x power n minus a power n by x minus a. பவரில் என்னன்னு இருந்துட்டு இந்த ஸ்டைலில் சம் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக ஆன்சர் n into a power n minus 1 போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் ரிசல்ட். இந்த சம் போகிறதுக்கு இதை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும். Remember, limit x turns to a x power n minus a power n by x minus a is equal to n into a power n minus 1. நான் என்ன செய்ய போகிறேன்னா, லிமிட் x turns to a நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் x மைனஸ் ஏவால் டிவைட் பண்ண போகிறேன். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரே நம்பரால் டிவைட் பண்ணால் வேல்யூ மாறாது. அப்போ x பவர் 5/8 a பவர் 5/8 ஹோல் டிவைட் பை x மைனஸ் a. நியூமரேட்டரை டிவைட் பண்ணுறேன், டிவைட் பை டினாமினேட்டருக்கும் அதே மாதிரி பண்ண போகிறேன். x பவர் 2/3 a பவர் 2/3 டிவைட் பை x மைனஸ் a. இந்த லிமிட் ஆக்சுவலாக நியூமரேட்டருக்கும் சொந்தம், டினாமினேட்டருக்கும் சொந்தம், தனித்தனியாக பிரித்து கொடுத்துடலாம். அப்போ லிமிட் x turns to a, நியூமரேட்டருக்கு தனியாக தரேன் நான், x பவர் 5/8 மைனஸ் a பவர் 5/8 பை x மைனஸ் a ஹோல் டிவைடட் பை, நியூமரேட்டருக்கு தனியாக கொடுக்குறோம், டினாமினேட்டருக்கு தனியாக கொடுக்குறோம். லிமிட் x turns to a, டினாமினேட்டருக்கு கொடுக்க போகிறேன், x பவர் 2/3 மைனஸ் a பவர் 2/3 பை x மைனஸ் a. நியூமரேட்டருக்கு தனியாக கொடுத்தாச்சு, டினாமினேட்டருக்கு தனியாக கொடுத்தாச்சு. அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இதுவும் அதுவும் ஒரே ஃபார்முலா பாருங்கள். பவர் n பை x மைனஸ் a, பவர் n பை x மைனஸ் a, x turns to a, x turns to a. இந்த வேல்யூ தான் இங்கே வரணும், இந்த வேல்யூ இங்கே வரணும். அப்போ x turns to a னா இது ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். x turns to a, இதை பாருங்கள், xa அப்படின்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஏன்னா அதான் சொல்லிக்கிறாங்க, x turns to a, xaன்னு இருக்கணும். அப்போ n இன்ட்டுனா 5/8 இன்ட்டு a பவர்னால் இந்த வேல்யூ தான் யூஸ் பண்ணணும். a பவர் n மைனஸ் 1, 5/8 மைனஸ் 1. அப்போ நியூமரேட்டர் முடிஞ்சிடுச்சு, ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டர். இங்கே 2/3, இங்கே n வந்து 2/3 a பவர் 2/3 மைனஸ் 1. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஆகுனா உங்களுக்கு 5/8 a பவர் எல்சிஎம் எடுக்கிறேன் நான், 5 மைனஸ் 8/8 ஹோல் டிவைடட் பை 2/3 a பவர் எல்சிஎம் எடுக்கிறேன் 2 மைனஸ் 3/3. அடுத்தது 5/8, இந்த 2/3 ரெசிப்ரோக்கலாக மாற்றினா 3/2 மாறிடும். 2/3 ரெசிப்ரோக்கலாக மாற்றினா 3/2 ஆகிடும். a பவர் 5ல் 8 போச்சுன்னா உங்களுக்கு மைனஸ் 3/8 பை a பவர் 2ல் 3 போச்சுன்னா மைனஸ் 1/3. அதுக்கு அடுத்தது ஆஃப்டர் திஸ் 5 3s ஆர் உங்களுக்கு இது 15ஆக மாறிவிடும், 8 2s ஆர் 16ஆக மாறிடும். எங்கேயாவது ஒரு ஃப்ராக்ஷனை மாற்றிக்கலாம், கீழே இருந்து மேலே எடுத்துக்கலாமா? அப்போ மைனஸ் 1/3 மேலே போச்சுன்னா ப்ளஸ் 1/3 ஆகிடும். a பவர் மைனஸ் 3/8 ப்ளஸ்ஸாக மாறிடும், 1/3 மாறிடும். அப்போ 15/16 a எல்சிஎம் 8க்கும் 3க்கு 24 தான் வரும். 8 டேபிள்ஸில் 24 3 வாட்டி வரும். அப்போ 3 3s ஆர் 9 போடணும். 3 டேபிளில் 24 8 டைம்ஸ் வரும். அப்போ 1 8s ஆர் 8ன்னு போடணும். இப்போ யுவர் ஆன்சர் வில் பி 15/16 a பவர் 8ல் 9 போச்சுன்னா 1 மைனஸ் தான் பெரியவன் பை 24. இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ.